ஏன்னா சீமான் தான் இளைஞர்கள் மத்தியில இருக்கட்டும், அவர் தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலிருந்து விஜய் 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 தான் இன்னைக்கு ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க. இப்படி தமிழ்நாட்டுல பல்வேறு போராட்டங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது மக்களுக்கான பிரச்சனையும் நெருக்கடியும் பல இன்னல்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா திமுக அரசு கண்டுகொள்ளாம இருக்கு. களத்துல என்னவா இருக்காரு? மக்களே சந்திக்கிறது இல்ல, மக்கள் பிரச்சனை பேசுறது இல்ல, பனையூர் பங்களா இருந்து பனையார் மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த மதுரை மாநாட்டுக்கு தயாரிப்பு பணிகளா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வரதா சொல்றாங்க. அப்போ தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஓட்டை வந்து தனக்கு சாதகமாகவும் மாற்றணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லா ஊடகங்கள்லேயும் நீங்கள் யூடியூப் எடுத்தா இருக்கட்டும், இல்லை சேட்டலைட் எடுத்தா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு, மதுரை மாநாடு 2.0, விஜய் என்ன செய்ய போகிறார், விக்கிரவாண்டியில் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் பயங்கரமாக பேசினார், இந்த விஷயத்தில் இப்போ எப்படி பேச போகிறாரு, விஜயோட அடுத்த பரிணாமமா, இல்லை அவர் எப்படி பேச போகிறாரு, என்னத்தை பேச போகிறாருன்னு எல்லா ஊடகங்கள்லையும் அவர் தான் இன்றைக்கி ட்ரெண்டாக மேட்டராக இருக்கார். அப்போது நிஜமாலே விஜய்க்கு கிட்டத்தட்ட கட்சி ஓப்பன் பண்ணி ரெண்டு இயரில் அவருக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கா, இல்லை வீழ்ச்சி அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு பல கேள்விகள் எழுந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கையில் கட்சி ஓப்பன் பண்ணி அவர் வந்து பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்கட்டும், ஊடகங்கள் செய்தி தொடர்பால் வந்து பேச வைக்கிறதா இருக்கட்டும், திமுகவுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துனதாக இருக்கட்டும், ஒவ்வொரு மைய பிரச்சனைக்கும் எடுத்து விவாத பொருள் ஆக்குறதா இருக்கட்டும், அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவரோட வளர்ச்சி கட்டாயமாக யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா சீமான் தான் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இளைஞர்கள் மத்தியில் இருக்கட்டும், அவர் தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருந்தார். அதையும் மீறி இன்னைக்கு விஜய் சீமான் 2ஆம் பட்சம் ஆயிட்டார். இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலிருந்து விஜய் 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 அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் மிக முக்கிய பரவலான செய்தியாகவும் இருக்குது. இப்போ நாமளே கூட ரெகுலராக ஏன் விஜய் பற்றி பேசுகிறோம்னா, விஜய் தான் இன்னைக்கு ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கார். விஜய் கட்சியில் சொல்கிற மாதிரி போர்சல் சக்தி, முதன்மையான சக்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி விஜய் இருக்கார். ஆனால் களத்தில் என்னவா இருக்கார்? மக்களே சந்திக்கிறது இல்லை, மக்கள் பிரச்சனை பேசுறது இல்லை, பனையூர் பங்களா இருந்து பனையார் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விவாத பொருளாக இருக்குது. விஜய் கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்க? அவர் ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ். டீசன்ட் பாலிடிக்ஸ்னு என்ன? மற்ற கட்சியினர் மாதிரி ஏய் நீ சரியில்லை, நீ அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்டாண்டை மாற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உடனே நாங்களாம் அரசியல் வேறு, சமூக பிரச்சனை வேறு, குடும்பங்கள் வேறு இப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து ஒரு டிப்ளமேட்டிக்காக அணுகிறது, இதெல்லாம் விஜய் கிட்ட கிடையாது. ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ்னால் அது பொது இடங்களாக இருக்கட்டும், இல்லை ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட முறையில் விவாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டீசன்ட் தான். எந்த இடத்துலையும் வந்து கொள்கை ரீதியாக வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு அவதூறுகளை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அவங்கள வந்து நெகட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், அப்படி விஜய் கட்சியினராக இருக்கட்டும், இல்லை விஜய் இருக்கட்டும், அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது கிடையாது. அப்படி மத்தியில் இது இளைஞர் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவும் இருக்குது, விஜய்க்கு ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது. அப்படி இந்த மதுரை மாநாட்டுக்கு தயாரிப்பு பணிகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வரதா சொல்கிறாங்க. மதுரைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் முக்கியமான நகரம். சிபிஎம் மாநாடு நடத்துனதாக இருக்கட்டும், பாஜக வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துனதாக இருக்கட்டும், அதிமுக, திமுக, இது எல்லா கட்சிகளும் வந்து மதுரை ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு அரசியல் களம் அது, மிக முக்கியமான களம். ஏன்னா ஒரு மத்திய மாவட்டங்கள் அது. அப்போது தமிழ்நாட்டோட ரூட் அங்கே தான் இருக்குது. அப்போது விஜய் அந்த இடத்துல மாநாடு வைக்கிறது, இந்த பக்கம் வட மாவட்டங்கள் வச்சார், இப்போது தென் மாவட்டங்கள் ஒட்டியே வைக்கிறாரு. அப்போது தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டை வந்து தனக்கு சாதகமாகவும் மாற்றணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்ருக்காரு. ஸ்ட்ராட்டஜி எடுத்துறது மட்டும் இல்லாமல் 13 லட்சம் இளைஞர்கள் கூடுறதாகவும் சொல்கிறாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் கூடுறதாகவும் சொல்கிறாங்க. அப்போது போன டைம் வந்து தண்ணீர் பாட்டில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கூட்ட நெரிசல் விஷயங்களாக இருக்கட்டும், வேன் நிற்க வைக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அணுகுமுறையில் தவறானதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிட்டு இந்த டைம் எந்த இடத்துலையும் மக்களுக்கு ஒரு பாதகம் ஏற்பட்டுரும், எந்த இடத்துலையும் ஒரு இறப்பு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக மிக துல்லியமாகவும் அக்யூரேட்டாகவும் மாநாட்டு வேலைகள் திட்டமிட்டு விஜய் கட்சியினர் செஞ்சிட்ருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பாராட்டத்தக்கது தான். ஏன்னா 50 வருஷமாகவும் 60 வருஷமாகவும் கட்சிகளை வந்து வேலை செய்கிறவங்க அப்படி ஒரு செயல்பாட்டை செஞ்சதில்லை. ஆனால் விஜய்
இந்த விஷயம் இப்போ தான் ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. பல பேர் வந்து விஜயை கத்துக்குட்டின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு முகத்தில் அடிச்சது மாதிரி இப்போது இந்த மாநாட்டு வேலைகளை அற்புதமாக செஞ்சுட்ருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் மாநாட்டு வேலைகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிட்டோம். மாநாட்டு திடலில் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் இருந்துட்டுருக்கு. விஜய் வந்து சமகால பிரச்சனையே பேசுவாரா? ஏன்னா அஜித்குமார் இறந்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போது கவின்குமார் இறந்ததாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், சாதி ரீதியான மோதல்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சி எழுந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது எழுந்துகிட்டே இருக்குது. தொழிலாளர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றது எழுந்துகிட்டே இருக்குது. தூய்மை பணியாளர்களுக்கு எங்கே உரிமை? தூய்மை பணியாளர்களுக்கு சரியான ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மலை போல நம்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாம்சங் போராட்டங்களாக இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக விஜய் வந்து செய்ய போகிறாரா, அதை அறுவடை பண்ணிக்க போகிறாரா, இல்லை இதை மையமாக பேச போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ரெண்டாவது கேள்வி, ஒன்றிய அரசுக்கு எதிராக என்ன பேச போகிறாரு? ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஓட்சோரி வாக்கு திருட்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட கர்நாடகாலையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், இந்தியா முழுசும் வாக்குகளை வந்து பாஜக அரசு தேர்தல் ஆணையம் திருடிட்டு இருக்கிறதாகவும், அது வந்து ஆதாரம் கேட்டால் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறதாகவும், இப்படி பல்வேறு பேசுபொருள் போயிட்டுருக்கு. இதுக்கு எதிராக பேச போகிறாரா அப்படின்னு கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் பேசினார். இப்போ இந்த மாநாட்டில் எலெக்ஷன் வந்துருச்சு, இன்னும் 4-5 மாதங்கள் தான் இருக்குது. அப்போது இந்த மக்கள் பிரச்சனையை எல்லாத்துக்கும் குரல் எழுப்ப போகிறாரு அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியினர் சொல்கிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது மக்களுக்கான பிரச்சனையும் நெருக்கடியும், அன்றாட வாழ்கிறதுக்கே நெருக்கடி, பல இன்னல்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. அப்போது விஜய் ஒரு பக்கம் சீமான் வந்து ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுறதா இருக்கட்டும், காத்துக்கு மாநாடு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வேலைகள் போயிட்டுருக்காரு. ஆனால் விஜய் மக்கள் பிரச்சனை பேசணும் அப்படின்ற மாதிரி மக்கள் அன்றாடம் கொந்தளிச்சுட்டே இருக்காங்க. பல படத்தில் நாம் பார்த்துட்டு இருப்போம், இந்த பிரச்சனை தட்டி கேட்க யாரும் வரமாட்டானா அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி விஜய் இந்த பிரச்சனைலாம் பேசினாதான் மக்கள் அடுத்த கட்டமாக விஜய் நம்ப போவாங்க. நம்புறது மட்டும் இல்லாமல் அது ஓட்டாகவும் மாறும். கத்துக்குட்டின்னு சொல்லுவவங்களுக்கு கட்டாயமாக அவர் ஒரு பதிலடியாக இருக்கும் இந்த மாநாட்டில். அதே சமயம் மாநாட்டில் அடுத்தடுத்து நகர்வுகளாக இருக்கட்டும், அடுத்து மாநாடு முடிஞ்ச உடனே இது கண்டிப்பாக ஒரு வாத பொருளாக மாறும். மாநாடு எப்படி நடந்தது, விஜய் எப்படி பேசினார், இது பேசலாமா, அவருக்கு தெரியுமா தெரியாதா, 5 நிமிடம் தான் பேசினார், 10 நிமிடம் தான் பேசினார், இப்படி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாநாடு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியினராக இருக்கட்டும், விஜய் தரப்பில் பேசுகிறதாகவும் இருக்குது. அப்போது இந்த மாநாடு ஒரு ஃபுல் பேக்கேஜாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பதிலீடாக இருக்க போகிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மற்றொரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.